எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோலிங்க ரொம்ப கம்மியான பொருட்களை வச்சு சீக்கிரமாக டேஸ்ட்டாக செய்யக்கூடிய பச்சை மிளகா நாட்டுக்கோழி வறுவல் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. அது கூடவே நம்ம வீட்லேயே இடித்த மசாலா சிக்கன் வறுவலும் நம்ம செய்ய போகிறோங்க. இந்த 2 வகையான ரெசிபி தாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். முதல்ல நம்ம இந்த வீடியோலிங்க பச்சை மிளகா நாட்டுக்கோழி வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 குழிக்கரண்டி அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 20லேருந்து 25 பச்சை மிளகா நம்ம இடித்து வச்சுருக்குறோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம மிக்சியில் சும்மா பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாங்க. இது 1 கிலோ நாட்டுக்கோழிக்கான அளவுங்க. எண்ணெயில் பச்சை மிளகாய் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு நம்ம கருவேப்பிலையை சேர்த்திருக்கிறோங்க. கருவேப்பிலை நல்லா வணங்கினதுக்கப்புறங்க அரை மூடி தேங்காய் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்குறோங்க. அதையும் சேர்த்து எண்ணெயில் வணக்கிக்கலாங்க. இப்போது 200 கிராம் சின்ன வெங்காயத்தை இடித்து வச்சுருக்குறோங்க. அதையும் சேர்த்திக்கலாங்க. இந்த வறுவலுக்கு சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம பெரிய வெங்காயம் போட்டோம்னா அந்தளவுக்கு டேஸ்ட் கொடுக்காதுங்க. இப்போ வெங்காயம் நல்லா பாதி அளவுக்கு வணங்கினதுக்கப்புறங்க 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வணக்கிக்கலாங்க. அது நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம 1 கிலோ நாட்டுக்கோழியை இப்போ சேர்த்திக்கலாங்க. இப்போ இந்த வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம போட்டுக்கலாங்க. அது கூடவே அரை ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்ச நேரம் நம்ம வணக்கி விட்டுக்கலாங்க. நம்ம இந்த மாதிரி சிக்கன் வறுவல் மட்டன் வறுவல் இதெல்லாம் செய்யலைங்க. மண் பாத்திரத்தில் அப்படி இல்லைன்னா இரும்பு வடக்கெல்லாம் நம்ம செஞ்சோம்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்குங்க. இப்போ சிக்கன் நல்லா இந்த பச்சை மிளகா தேங்காய் எண்ணெய் கூட நல்லா வணங்கிருச்சுங்க. சிக்கனோட கலரும் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தாங்க நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். இந்த சிக்கன் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுக்கலாங்க. இந்த அளவுக்கு தண்ணி வச்சோம்னா சிக்கன் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாங்க ஹை ஃப்ளேமில். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறங்க நம்ம அடுப்பை சிம் பண்ணி நம்ம மூடி போட்டு இதையை வேக வச்சிடலாங்க. இப்போ தண்ணி நல்லா சுண்டி வர அளவுக்கு நம்ம விட்டுறணுங்க. நம்ம இடையில எடுத்து நம்ம கலரி விட்டுக்கணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி சுண்டிருச்சுங்க. இப்போ சிக்கனும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்குங்க. இன்னும் கொஞ்சம் அந்த தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. நம்ம இதுக்கு இறக்கையில் நம்ம ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டு இறக்கிக்கலாங்க. இதுக்கு கொத்தமல்லி தலையை சேர்த்துனோம்னா நல்லா இருக்காதுங்க. கருவேப்பிலை மட்டும்தான் இதுக்கு ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட பச்சை மிளகா சிக்கன் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ அடுத்தது இடித்த மசாலா சிக்கன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வெறும் வடக்கல்லிங்க, 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சோம்பு, 6 கிராம்பு, 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 10 முந்திரி பருப்பு, 2 ஸ்பூன் கசகசா சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ நல்லா கலர் மாற ஆரம்பிச்சிருச்சுங்க. இதை எடுத்து நம்ம ஆற வச்சுக்கலாங்க. இப்போ 1 ஸ்பூன் சீரகத்தை வறுத்துக்கலாங்க. இந்த சீரகம் கலர் மாதிரி நல்லா பொரிஞ்சு வருங்க. அந்த அளவுக்கு நம்ம இதை வறுத்துக்கலாங்க.
இதையும் நம்ம அந்த ஆற வச்சிருக்கிற மசாலா கூடயே இதையும் சேர்த்திங்க நல்லா பவுடராக அரைச்சிக்கலாங்க. ஒரு வடக்கல்லிங்க 2 குழிக்கரண்டி கடலெண்ணெய் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதுமே கடுகு போட்டு பொரிச்சுக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி இடித்ததுங்க, அது கூட ஒரு 10 பல் பூண்டையும் இடித்து வச்சுருக்குறோங்க, அதையும் உள்ளே சேர்த்திக்கலாங்க. அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் 10 வரமிளகாயை வந்து நம்ம விதை எடுத்து வச்சுருக்குறோங்க, அதையும் சேர்த்திக்கலாங்க. அது நல்லா வணங்கினதுக்கப்புறங்க 3 பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறோங்க, அதையும் உள்ளே சேர்த்தி வணக்கிக்கலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறங்க 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. இதோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறங்க நம்ம கழுவி வச்சுருக்கிற சிக்கனை வந்து உள்ளே சேர்த்திக்கலாங்க. இப்போ வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றாமல் இந்த மசாலா கூடயே சிக்கனை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் வணக்கிக்கலாங்க. இப்போ சிக்கன் வந்து நல்லா வணங்கிருச்சுங்க. நம்ம இது வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து திறந்து பார்த்தோம்னா சிக்கனில் இருக்கிற தண்ணியே கொஞ்சம் வெளியில் வருங்க. நம்ம அப்படியே அதை வந்து கொஞ்சம் நேரம் வணக்கிக்கலாங்க. இப்போ சிக்கன் வந்து பாதி அளவுக்கு வெந்திருக்குங்க. இப்போ அது கூட வந்து 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இதையும் நம்ம மூடி போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வேக வச்சிடலாங்க. இப்போ சிக்கன் நல்லா கொதிச்சு வெந்துட்டுருக்குதுங்க. திருப்பி நம்ம மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாங்க. இப்போ சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டி நல்லா முக்கால் பதத்துக்கு வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து இடித்து வச்சுருக்கிற மசாலா பொடியை வந்து நம்ம சேர்த்திக்கலாங்க. நம்ம வறுத்த மசாலா வந்து 1 கிலோ சிக்கனுக்கு கரெக்டாக இருக்குங்க. அதை அப்படியே நம்ம உள்ளே சேர்த்திக்கலாங்க. இந்த பொடி சேர்த்து நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாங்க. இந்த வறுவல் வந்து சாம்பார் சாப்பாட்டுக்கு, ரச சாப்பாடு, தயிர் சாப்பாடு இல்லை வெள்ளை சாப்பாட்டுக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ திருப்பியும் நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுறலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்துருச்சுங்க. மசாலா எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்துருச்சுங்க. நம்ம திருப்பியும் நம்ம ஒரு 5 நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சுக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க. அது கூடவே 1/2 மூடி எலுமிச்சம்பழ சாறுங்க. நம்ம எலுமிச்சம்பழ சாறு ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சுருக்கக்கூடாதுங்க. உடனே நம்ம அடுப்பை நிறுத்திடலாங்க. இது வந்து சப்பாத்திக்கு தொட்டுக்கிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட இடித்த மசாலா சிக்கன் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.